ஹாய் மக்களே! வணக்கம் மக்களே! இந்த ஃப்ரை பார்த்தீங்க அப்டின்னா பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுதுல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. எத வச்சு செஞ்சேன்னு பார்க்கலாமாங்க? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு இன்னைக்கு எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, சேப்பக்கிழங்குங்க. இதுவரைக்கும் நான் எங்க வீட்ல வந்துட்டு சேப்பக்கிழங்கே செஞ்சதே இல்லங்க. சின்ன வயசுலேருந்து கூட நான் சாப்பிட்டதே கிடையாது. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். ஸோ வந்துட்டு 5 சேப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். அத வந்துட்டு குக்கர்ல வேக வச்சுக்கலாங்க. நான் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுவே வந்து நல்லா வெந்துருச்சுங்க. அது தோல்ல உரிச்சிட்டு ஒரு பக்கம் ஆறட்டுங்க. அதுக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுக்கலாங்க. வரமிளகாத்தூளு, கொஞ்சமா புளிக்குழம்பு தூள் எடுத்து வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு, கரம் மசாலா, பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள், கொஞ்சமா பிங்க் சால்ட் எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் வந்துட்டு அந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு மசாலா பவுடர் நமக்கு ரெடி ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆற வச்சிருக்கோம் இல்லைங்களா சேப்பக்கிழங்கு, அதை வந்துட்டு ரவுண்டா நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை மாரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, நீளமா கட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ரவுண்டா தாங்க கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவை பூரா அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கிழங்கு வந்து வெந்திருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து பிசையணும். அப்படி இல்லைன்னா கிழங்கு பூரா மசிஞ்சு ஆயிடுங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா பூரா அந்த கிழங்குல படுற மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த நம்ம மசாலா பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த கிழங்கு எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா எடுத்து பேனில் வச்சுக்கிறேன். ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. சூப்பராக மொறுன்னு கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. ஆனால் இது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே இது வந்து செட் ஆகாதுங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேங்க. எனக்கு நாக்கெலாம் கொஞ்சம் லைட்டாக அரிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் வந்துட்டு தம்பியும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்கங்க. எதுவுமே செய்யலை, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு, சரி இனிமேல் இதை வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டும் இது தான், லாஸ்ட்டும் இது தாங்க நான் சாப்பிட்டு ட்ரை பண்ணினது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேப்பக்கிழங்கு வச்சு செஞ்சலையா, நீங்கள் இதுக்கு பதிலாக சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரெசிபிக்கு நீங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கிழங்கு யாருக்கெல்லாம் செட் ஆகாதுங்கிறதையும் மறக்காமல் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.